ஒரு ரெசிபி செய்ய போகிறோம்னா அதுக்கு தேவையான காய்கறிகளோ வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி உரிக்கிறது நறுக்கிறது அடுத்தது மசாலா அரைக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் இருக்கும். நம்ம ஸ்டவ்வை மட்டுமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம்னா பக்கத்தில் இத்தனையும் நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இது வந்து தேங்காய் துருவுனது, அதில் வந்து உருளைக்கிழங்கு தோல், அந்த குக்கர் மூடி வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சது, இது வடித்த கஞ்சிங்க நேற்று வடித்தது, அது தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கிறது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து அந்த பக்கம் வேலை முடிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த பக்கம் வந்து இத்தனையும் கிடக்கும். இப்போ என்னென்னா இது வந்து குருமா முடிச்சாச்சு இல்லையா, இப்போ அது அடுப்பில் கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் ஊற்றி பார்த்திங்கன்னா தெரியும், அடியில் ஃப்ளேம் இருக்குது. இப்போ மீதி உள்ள இடங்களில் உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா விளக்க வேண்டியதையும் சிங்கில் போட்டுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணுங்க. அப்படியே பக்கத்துலேயே க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இப்போ நான் வந்து சப்பாத்தி அப்படிங்கிறத நம்ம பலகைக்கட்டை இருக்குங்க, சப்பாத்தி கட்டை, அதில் வச்சு உருட்டுறதும் உருட்டலாம். நியூஸ் பேப்பர் போட்டு ஒரு தட்டை போட்டு அதுலேயும் நான் உருட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி வந்து கவுண்டர் டாப்பில் தான் நம்ம போட போகிறோம். அப்போ இந்த இடத்த சுத்தம் பண்ணும்போதே பக்கத்தில் உள்ள இடங்களையும் இப்போ அங்கே குருமா கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு அதை அந்த ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு இதையும் எடுத்துகிட்டு நீட்டாக முடிச்சாச்சுங்க. துணியை வச்சு பிடிச்சி தான் நான் இறக்குவேன். பொதுவாக எனக்கு அப்படி தான் பழக்கம். ரொம்ப ரேராக தான் இடிக்க பிடிப்பேன். அதுமாதிரி அருவாமனை தான் பயன்படுத்துவேன். கத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். இந்த தேங்காய் சில்லு எடுக்கிறதுக்கு ஒரு இந்த பெடல் கட்டை, சைக்கிள் பெடல் கட்டையில் நுனியில் அப்படி ஒரு ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க. அதில் தான் தேங்காய் எடுக்கிறது, சில்லு எடுக்கிறது. இப்போ மிக்ஸி ஜார் எல்லாமே அந்த பக்கம் போயிடுச்சுங்க. இந்த மாதிரி துணியை வச்சு நான் துடைச்சிக்குவேன். அதுக்கு பிறகு இந்த ஸ்பாஞ்சியாக ஒரு கிளாத் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, டவல் மாதிரி இருக்கும். அதில் எனக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு புழிஞ்சு எடுத்து துடைச்சிட்டோம்னா ஒரு பக்கம் துடைச்சி 2-3 தடவை துடைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு அலசிட்டு நல்லா துடைச்சி நீட்டாக எடுத்துட்டோம்னா நமக்கு அடுத்தது இதிலே சப்பாத்தி பூரி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சைட் பை சைடு இந்த வேலையை முடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், வேலையும் முடிஞ்ச ஒரு நிறைவு இருக்கும், சுத்தமாகவும் நம்ம வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள இந்த கிளாத்தை கட் பண்ணி தான் வச்சுருக்கிறதால ஒரு பக்கம் துடைச்சிட்டோம், அழுக்காயிடுச்சு. திரும்ப மறுபக்கம் துடைச்சி எடுத்துட்டோம்னா நம்ம நீட்டாக நமக்கு அந்த மேடை வந்து நல்லாயிருக்கும். நம்ம சப்பாத்தி பூரி தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஓரளவு சுத்தமாக நல்லா துடைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கும் ஒரு மன நிறைவு இருக்கும், நிம்மதியாகவும் நம்ம உட்காந்துக்கலாம். அடுத்து எப்போ சாப்பிட போகிறாங்க, மாவெல்லாம் பசங்க வச்சாச்சு. இப்போ சாப்பிட்ற நேரத்தில் இந்த பக்கம் குருமாவை மாற்றி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இடம் மாற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் துடைச்சி எடுத்தாச்சு. இனிமேல் எப்போ சாப்பிட வர்றாங்களோ அப்போ வந்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்தா போதும். இந்த மாதிரி நம்ம வேலையை அப்பப்போ முடிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குங்க. நமக்கு அந்த இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சப்பாத்தி போட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் இதை துடைச்சி விட்டுட்டு அப்புறம் மத்தியான சமையலுக்கு திரும்பவும் அந்த இடத்த நீட்டாக வச்சுட்டு நம்ம வேலை செய்யணுங்க.